அன்பான உள்ளங்களுக்கு அழகான வணக்கங்கள். சாமிய நல்லபடியா கும்பிட்டுட்டு நம்ம ரொட்டீன் லைஃப்க்கு ஸ்டார்ட் ஆயாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்கூல் ஓப்பனிங்கோட ஃபர்ஸ்ட் டே ஜூன் 2. எப்பயுமே கிச்சன் கிளீனா இருந்தாலே நமக்கு சமைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். இன்னைக்கு லஞ்சுக்கும், டிஃபனுக்குமே சேர்த்து பாப்பாவுக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலான்ட்டு இருந்தேன். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். இந்த ரைஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல பெருசா இருக்கும் ஊறுச்சுன்னா. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் வைக்கணும். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, பச்சை பயிர்ல வந்து நான் ஒரு ஸ்வீட் செய்வேன். பச்சை பயிறு நல்லா வாசனை வர்ற அளவு வறுத்துக்கணும். கலரே கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும். அந்த பச்சை கலர் போய் லைட்டா ஒரு ப்ரவுன் ஷேட் அடிக்கிற மாதிரி வரணும். அது வந்தா நல்ல வாசமா இருக்கும். சீக்கிரம் வெந்துரும் உங்களுக்கு. நல்லா நல்லா வெந்துச்சுன்னா தான் டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். ஒரு 3 விசில்லே கரெக்ட்டா வெந்துரும். 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அந்த சமயம் பார்த்துட்டிங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் நல்லா ஊறிருச்சு. அதுக்கு தேவையான உப்பு போட்டு 1 விசில் வச்சு எடுத்துக்கலாம். அப்புறமா ஃப்ரைட் ரைஸ்க்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் சில்லி போடலான்னு அத நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுட்டு, அப்புறம் பாசிப்பயிறு 3 விசில்ல சூப்பரா வெந்து வந்துருச்சு. இந்த ஒரு பாசிப்பயிறு வச்சு செய்ற ஸ்வீட் வந்து அடிக்கடி பிள்ளைகளுக்கு செஞ்சு குடுங்க. ரொம்ப நல்லது. ஹை புரோட்டீன் ரிச்சு. பாசிப்பயிறு வெந்ததோட வந்து நாட்டு சர்க்கரை தேவையான அளவு போட்டுக்கலாம். தேங்காய், அதுக்கப்புறமா கொஞ்சமா ஏலக்காய் தூள், நெய். இது வந்து எல்லாமே உங்களுடைய தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். ஒரு சிலருக்கு ஸ்வீட் ஜாஸ்தியா பிடிக்கும்னா ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஏலக்காய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நெய் வாசம் பிடிக்காதவங்களும் சேர்க்க வேணாம். எது எது பிடிக்குமோ அதில ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்கும் இப்படி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா. எல்லாம் போட்டுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்களேன். அல்டிமேட்டா இருக்கும். பாஸ்மதி ரைஸ் ஒரு விசில்ல நல்ல பூ மாரி வெந்து வந்துருச்சு. அத ஒரு தட்ல கொட்டி கொஞ்சம் ஆற வச்சுட்டோம்னா, உதிரி உதிரியா கிடைச்சிரும் நமக்கு. அதில ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா செஞ்சாச்சு. சைட் பை சைடா பார்த்தீங்கன்னா, எண்ணெயும் காய்ஞ்சிருச்சு. காளான் சில்லி நல்லா மொறு மொறுன்னு வந்துருந்துச்சு பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். பிள்ளைங்க ஆசைப்பட்டு கேட்டு செஞ்சு குடுத்து, அவங்க அத சாப்பிடும்போது கிடைக்கிற சந்தோஷம் இருக்கே! அதுக்கு ஈடு இணையா எதுவுமே கிடையாது. எங்க அம்மா அப்படிதான் செஞ்சு எங்கள வளர்த்தாங்க. மொத நாளே கேட்டுருவாங்க, என்ன வேணும் அப்படிங்கிறது. இன்னைக்கு நம்ம வீட்டோட ஸ்பெஷல் மெனு இதுதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.